அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 16 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: மொஹரம் வார இறுதி நாட்களை முன்னிட்டு ஜூன் 25 முதல் 28 வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து திருச்சி, மதுரை, நெல்லை, கோவை, திருப்பூருக்கு ஜூன் 25ஆம் தேதி 525 பேருந்துகளும், ஜூன் 26 மற்றும் 27இல் 315 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. அதேபோல கோயம்பேடிலிருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, பெங்களூருக்கு ஜூன் 25இல் 85 பேருந்துகளும், 26, 27இல் 75 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. பெங்களூர், திருப்பூர், கோவையிலிருந்து பல்வேறு இடங்களுக்கு 200 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. இரண்டாவது அறிவிப்பு: பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க உருவாக்கப்பட்ட சிங்கப்பெண் சிறப்பு படைக்கான பிரத்யேக தொலைபேசி எண் 1091 என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே செயலில் உள்ள 112 என்ற அவசர கால உதவி எண்ணுடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: முதலமைச்சர் விஜய் தலைமையில் ஆதிதிராவிட பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறைகளின் செயல்பாடுகள் குறித்த அவசர ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிகாரிகளுக்கு மிக கராரான உத்தரவுகளை பிறப்பித்த முதல்வர், விடுதிகளை அதிகாரிகள் நேரில் சென்று தொடர் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும், சேர்க்கை விஷயத்தில் எவ்வித பரிந்துரைகளுக்கும் இடம் தராமல் விதிமுறைகளுக்கு மட்டுமே பின்பற்ற வேண்டும் எனவும் கூறினார். மேலும் மாணவர்களின் உணவு விஷயத்தில் வாரத்தில் 5 நாட்கள் முட்டை வழங்குவதையும், ஒரு நாள் மட்டன் மற்றும் ஒரு நாள் சிக்கன் வழங்குவதையும் கண்டிப்பாக உறுதி செய்ய வேண்டும் என்றும், வாங்கி வரப்படும் இறைச்சி உரிய எடையில் இருக்கிறதா என்பதையும் சரிபார்த்தே சமைக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளார். முதல்வரின் இந்த அதிரடியான உத்தரவு விடுதி மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை தந்துள்ளது. நான்காவது அறிவிப்பு: ரயில்வே துறையின் செயல்பாடுகளை வலுப்படுத்தவும் பயணிகள் விதிமீறலை தடுக்கவும் இந்திய ரயில்வே சட்டம் 1989இல் பல்வேறு திருத்தங்களை ரயில்வே நிர்வாகம் செய்துள்ளது. அதன்படி ஜூலை 1ஆம் தேதி முதல் விதிமீறல்களுக்கான அபராத தொகை உயர்த்தப்பட இருக்கிறது. அதாவது, ரயில்களில் பெண்களின் பெட்டியில் பயணிக்கும் ஆண்களுக்கான அபராத தொகை ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக உயர்த்தப்பட இருக்கிறது. அதேபோல ரயில்களில் உரிய டிக்கெட் இன்றி பயணம் செய்யும் பயணிகளிடம் அபராத தொகையானது 250 ரூபாயிலிருந்து 500 ரூபாயாக அதிகரிக்கப்பட உள்ளது. ரயில்கள் மற்றும் ரயில் நிலையங்களில் விதிமீறலில் ஈடுபடுவோருக்கான குறைந்தபட்ச அபராத தொகையானது 250 ரூபாயிலிருந்து 500 ரூபாயாக உயர்த்தப்படுகிறது. அதேபோல அதிகபட்ச அபராத தொகையானது 5000 10,000 ரூபாயாக அதிகரிக்கப்படுகிறது. மேலும் ரயில் நிலையங்களில் அனுமதியின்றி பொருட்களை விற்பனை செய்தால் 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும், மாற்றுத்திறனாளிகள் பெட்டியில் பயணித்தால் 2000 ரூபாய் அபராதமும், ஆபத்தான பொருட்களை ரயிலில் கொண்டு சென்றால் 10,000 ரூபாய் வரையும் அபராதம் விதிக்கப்படும். ரயில்களில் புகைப்பிடித்தால் 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் கூறியுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: மின்சாரத்துறையில் நடந்த ஊழல் நஷ்டம் குறித்து அடுத்த வாரம் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று அமைச்சரான நிர்மல்குமார் கூறியிருக்கிறார். கடந்த 5 ஆண்டுகளில் மின்சாரத்துறையில் ஏராளமான முறைகேடுகள் நடந்துள்ளன. அந்த முறைகேடுகள் குறித்து முதலமைச்சரின் ஆலோசனையின்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும், முந்தைய ஆட்சியில் நடந்த அனைத்து ஊழல்களுமே உடைக்கப்பட்டுள்ளன என்றும், வெளிப்படை தன்மையுடன் ஒரு அமைப்பை விரைவிலேயே அறிமுகப்படுத்த இருக்கிறோம் என்றும், மின்சாரத்துறை தரப்பில் அடுத்த வாரம் இறுதிக்குள் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும், இந்த துறையின் நிலை என்ன, எந்தெந்த வகையில் நஷ்டம் ஏற்பட்டது, எந்தெந்த இடங்களில் ஊழல் நடந்துள்ளது என்பதை அதில் வெளியிடுவோம் எனவும் கூறியுள்ளார். ஆறாவது அறிவிப்பு: அரசு பள்ளிகளில் 18,107 ஆசிரியர் காலி பணியிடங்கள். பள்ளி கல்வித்துறை தகவல்: பட்டதாரி ஆசிரியர் 7,252 காலி பணியிடங்கள், முதுகலை ஆசிரியர் 2,833 காலி பணியிடங்கள், மேலும் ஒரு பள்ளியை வழிநடத்தக்கூடிய தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் 1,214 என்ற எண்ணிக்கையில் காலியாக இருக்கிறது. அதிகபட்சமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் 93 என்ற எண்ணிக்கையில் காலி இடங்கள் இருக்கின்றன. ஏழாவது அறிவிப்பு:
தமிழ்நாட்டில் அனைத்து பெண்களுக்கும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வழங்குவது தற்போதைக்கு சாத்தியமில்லை என்று சிறுபான்மையினர் நலம் மற்றும் வெளிநாட்டு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சரான அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் தற்போதைய நிதி நிலைமை மோசமாக இருப்பதால் அதனை முதலில் சீரமைத்த பிறகே அனைவருக்கும் இந்த தொகை விரிவுபடுத்தி வழங்க முடிவு செய்யப்படும் என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். 8வது அறிவிப்பு. தமிழகத்தில் IPS அதிகாரிகள் 14 பேரை இடமாற்றம் செய்து உள்துறை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் காவல்துறை தலைமையகத்தின் ADGP-யாக ஆயுஷ் மணி திவாரி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மதுரை காவல் ஆணையராக ராஜேந்திரனும் திருப்பூர் காவல் ஆணையராக ராஜேஸ்வரியும் நியமிக்கப்பட்டுள்ளனர். 9வது அறிவிப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. ராயலசீமா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் சுமார் 3.1 கிலோமீட்டர் மற்றும் 4.5 கிலோமீட்டர் உயரத்தில் வளிமண்டல காற்றழுத்த சுழற்சிகள் நிலவுகின்றன. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று 23ஆம் தேதி தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யும். இதர தமிழகத்தில் லேசான மழை அல்லது மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடியுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையானது 100 டிகிரியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது 82 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவை ஒட்டி இருக்கக்கூடும். தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் இன்று சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அதில் கூறப்பட்டுள்ளது. 10வது அறிவிப்பு. மேகதாது அணை திட்டத்தை முறியடிக்க அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழ்நாடு அரசு எடுத்துள்ளது என்று நீர்வளத்துறை அமைச்சரான ஆனந்த் விளக்கமளித்துள்ளார். நடுவர் மன்றம் அமைப்பதை சிலர் தவறு என்று கூறுகின்றனர். காவிரி பிரச்சனையில் இந்த அரசு எந்த சமரசமும் செய்து கொள்ளாது எனவும் மேகதாது தொடர்பான தீர்மான நகல் அன்றைய தினமே பிரதமருக்கு அனுப்பப்பட்டது என்றும் டெல்லி பசுமை தீர்ப்பாணையத்தில் மேகதாது தொடர்பாக வழக்கு தொடரப்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார். 11வது அறிவிப்பு. ஆதி திராவிட நலத்துறை விடுதிகளில் பணிபுரியும் தூய்மை காவலர்கள் மற்றும் கணினி ஆபரேட்டர்களுக்கு கடந்த 5 மாதங்களாக வழங்கப்படாமல் இருந்த தொகுப்பூதியம் தற்போது விடுவிக்கப்பட்டு முதல் கட்டமாக ஜனவரி முதல் மார்ச் வரையிலான 3 மாத ஊதியம் அவரது வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. இதனால் நீண்ட நாட்களாக சம்பளமின்றி தவித்து வந்த 1331 தூய்மை காவலர்களும் 2 கணினி ஆபரேட்டர்களும் தற்போது தங்களது நிலுவை ஊதியத்தை பெற்று நிம்மதியடைந்தும் உள்ளனர். இவர்களுக்கு 9,500 முதல் 15,000 ரூபாய் வரை தொகுப்பூதியமாக வழங்கப்பட்டு வரும் நிலையில் விடுபட்ட மீதமுள்ள 2 மாதங்களுக்கான சம்பளமும் வரும் ஜூலை மாதம் முதல் வாரத்திற்குள் முழுமையாக வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருப்பது ஊழியர்களிடையே பெரும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. 12வது அறிவிப்பு. தெற்கு ரயில்வேயால் இயக்கப்படும் 17 வந்தே பாரத் ரயில்களில் நடப்பு முன்பதிவு திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் ரயில் புறப்படுவதற்கு 15 நிமிடங்களுக்கு முன்பு வரை காலியாக இருக்கும் இருக்கைகளை முன்பதிவு செய்து பயணிக்க முடியும். இது ரயில் புறப்படும் ரயில் நிலையத்தில் மட்டுமல்லாது வழிநெடுங்கிலும் உள்ள அனைத்து ரயில் நிலையங்களுக்கும் இது பொருந்தும். இதனால் கடைசி நேரத்திலும் பயணிகள் வந்தே பாரத் ரயிலில் இனி செல்ல முடியும். 13வது அறிவிப்பு. வேலை காரணமாக வெளியூர்களில் தற்காலிகமாக வசிப்பவர்களும் வரும் 25ஆம் தேதிக்குள் தங்களது கைவிரல் ரேகையை பதிவு செய்வது அவசியமாகும். மேலும் குடும்பத்தில் யாரேனும் இறந்திருந்தால் அவர்களது பெயர்களை ரேஷன் கார்டிலிருந்து உடனடியாக நீக்க வேண்டும். இதற்கு குடும்ப உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட வட்ட வழங்கல் அலுவலகத்தை அணுகி உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து பெயர்களை நீக்கிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. 14வது அறிவிப்பு. ஜூலை 4, 5ஆம் தேதி நடைபெறவுள்ள டெட் தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2 தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது. ஆசிரியர் தேர்வாணைய இணையத்தில் தேர்வர்கள் ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்ய இயலாதவர்கள் ஜூன் 23 முதல் 30ஆம் தேதி வரை சிறப்பு முகாமில் பெற்றுக்கொள்ளலாம். 15வது அறிவிப்பு. முதலமைச்சர் விஜய் தலைமையில் ஜூன் 29, 30 தேதிகளில் IAS, IPS அதிகாரிகள் மாநாடு நடைபெற உள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் IAS, IPS அதிகாரிகள் மாநாடு நடைபெறும். அனைத்து துறை செயலாளர்கள், மாவட்ட ஆட்சியர்கள், காவல் கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கடைசியாக 16வது அறிவிப்பு.
தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் தொழில் முனைவோருக்கான மொபைல் ஃபோன் பழுது நீக்கம் மற்றும் சேவை பயிற்சியானது இன்று 23ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை 3 நாட்கள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை பயிற்சி நடைபெற உள்ளது என அறிவித்துள்ளது. இந்த 16 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.